Assalamualaikum friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொறையார் ஃபேமஸ் பண்டாரி yahaya ஸ்டைல் தனிக்கரியும் ஃபேபுலஸ் கிச்சன் ஸ்டைல் சிக்கன் புலாவும் பார்க்க போறோம். வெல்கம் டு ஃபேபுலஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் சிக்கன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சூப்பு போல நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். வாசனைக்காக மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு சிக்கன் ஸ்டாக்காக ரெடி ஆகிடுச்சு. அதில் இருக்கிற சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த எலும்பெல்லாம் நீக்கிட்டு இந்த கறியை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 4 கப் ரைஸ் தான் போட்டுக்க போகிறேன். 4.5 லிட்டர் பிரியாணி பாட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். 150 கிராம் நெய் சேர்த்துக்கிறேன். 2 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். கையால் 2 கை போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். அந்த வேக வச்ச சிக்கனை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை இப்போ போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் ஒன்று போட்டுக்கிறேன். இது துபாயிலேருந்து வந்தது. இந்த சிக்கன் ஸ்டாக் உங்கள்கிட்ட இல்லைன்னா மேகி மசாலா ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. வாசனைக்காக மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ml தயிர் ஊற்றிக்கிறேன். மூடி கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். சிக்கன் வேக வச்ச சூப் இருக்குல்ல, அதை 4 கப் ரைஸ்க்கு 8 கப்பு அளந்து ஊற்றிக்கிறேன். ஒரு 4 கப் ரைஸ் கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நான் பிரியாணி அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி வேணாலும் சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மஞ்சள் சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸாகவே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றின பிறகு தம் போட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து தனிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3 லிட்டர் பிரியாணி பாட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன குழிக்கரண்டியால் 3 கரண்டி நெய், 3 கரண்டி கடலெண்ணெய், 3 கரண்டி நல்லெண்ணெய் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். தனிக்கறி மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி சிக்கனில் தான் செய்ய போகிறேன். நான் 1/2 கிலோ சிக்கனில் தான் செய்ய போகிறேன்.
2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கை நிறையா 2 கை வெங்காயம் போட்டுக்கிறேன். இதே பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 3 மீடியம் சைஸ் 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரை கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இரநூறு ml பாக்கெட்டு 2 பாக்கெட்டு தயிர் ஊற்றிக்கிறேன். மல்லி இலை, புதினா இலை ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு 75% இந்த தயிர்லேயே வேகட்டும். இப்போ 75% வெந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம எந்த மசாலாவும் கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. இப்போ இனிமேல் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் இப்போ என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாலு ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 ஸ்பூன் மிளகுத்தூள், 3ஐயும் ஒரு சின்ன பவுலில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருங்க. கரைச்ச உடனே அதில் வரும் வாசனை வரும். நல்லா அந்த வாசனை தான் கொஞ்சம் அதுக்கு அந்த தனிக்கறியோட வாசனையே இப்போ தான் வரும். நல்லா அந்த கறியிலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பொறையார் யஹயா பண்டாரி செய்கிற மெத்தடுங்க இது. கல்யாண வீட்டில் செய்கிறது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வச்சு 25% இப்போ வேக வச்சுக்கலாம். ஒரு 15 பாதாம், 15 முந்திரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்திருக்குது. இப்போ பாதாம் முந்திரி அரைச்சதை இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு லெமனோட ஜூஸை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் தம்மில் வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு தனிக்கறி பொறையார் ஃபேமஸ் பண்டாரி யஹயா மெத்தடில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தனிக்கறியும் சிக்கன் புலாவும் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.